ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான பீட்சா ஈஸ்ட் அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1.5 கப் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவை பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மாவை அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் சைஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிரித்து எடுத்துருக்கிறதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துருக்கிற உருண்டையை 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறோம். 3/4 பங்கை ஒரு பெரிய சைஸ் உருண்டையாகவும் 1/4 மாவை ஒரு சின்ன சைஸ் உருண்டையாகவும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெருசாக உருட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். அதுக்காக வர மைதா மாவு தூவிட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படும் போது லைட்டாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி திக்காகவும் இருக்கணும், நல்லா பெருசாகவும் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த பிளேட்டில் பீஸா செய்ய போகிறீங்களோ அந்த பிளேட்டை தலைகீழ வச்சு பாருங்கள். நம்ம செஞ்சுருக்கிற மாவு அந்த பிளேட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன உருண்டையை நார்மலான ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டுக்கு உள்ளே அடங்கின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்க போகிறோம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பரோட்டா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இதை எடுத்துடலாம். பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பீட்சா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிற பீட்சா பிளேட் சைஸுக்கே நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நல்லா எண்ணெய் தடவிட்டு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறமா மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய சைஸ் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே நான் சீஸ் ஸ்ப்ரெட்டு சேர்த்துருக்கேன். நான் அமுல் பிராண்டோட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வெளி மாவை உள் பக்கமாக திருப்பி நல்லா அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நம்மளோட சீஸே நல்ல ஒரு கம் மாதிரி யூஸ் ஆகும். இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற சப்பாத்தியவும் குத்தி விட்டுக்கோங்க. அப்போது நல்லா ஈவனாக வெந்து வரும். உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் பீட்சா சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூனும் கூடவே 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் நான் சேர்க்குறதுக்காக வெங்காயம், கேப்சிகம், தக்காளியில் உள்ள விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1/2 கப் அளவு கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இல்லை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் மொசரல்லா சீஸை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. சீஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பீட்சா ஆரிகானோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீட்சா சீசனிங் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டாக அந்த கார்னர்ஸில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. கலர் நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கிறதுக்காக.
இப்போ நம்ம பீட்சா வேக வைக்கிறதுக்காக கடாயில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஹீட்டில். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு லோ ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு பீட்சா. ஈஸ்ட் இல்லாமல் அவன் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைமும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.